ஸோ ஹாய் கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்த மெம்பர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கேப் இருக்கு. ஸோ அந்த சில ஸ்டாக்ஸை தான் நம்ம வந்து எடுத்து எவ்வளோ ரூபா வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அது யாரும் ஒரு ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல எதுனாலும் பண்ணுங்க. ஸோ நேற்று டாப் கெய்னிங்ல பார்க்குறப்போ ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ பாரத் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5.47% வந்து நமக்கு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். ஸோ அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னாலுமே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருந்தது. டாப் கெய்னிங் லிஸ்ட்ல டாப்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ நமக்கு கண்டினியூஸா நமக்கு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1 டே டைம் ஃப்ரேமு கேண்டில்ஸ். ஓகேவா, சார்ட் டைப் வந்து கேண்டில்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஒரு டூல் எதுக்காக இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல அதுக்குமே ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம். பிகினர்ஸ் எல்லாரும் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து கிடைக்கும். பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறும். நீங்க இதுக்கு முன்னாடி அந்த டூலை யூஸ் பண்ண விதமும் அந்த இதை லேர்ன் பண்ணிட்டு அந்த டூலை யூஸ் பண்ற விதமும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 2 ஸோ 2 தடவை நம்மளுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகியிருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொன்று என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஸோ சிமிலர் இடத்துல நமக்கு சப்போர்ட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வரைஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோன் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இங்கே ஒரு பாட்டம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு பாட்டம், அகைன் இந்த இடத்துல இன்னொரு பாட்டம். ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து யூஸ்வலா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு டபுள் அப் இந்த மாதிரி 2 ஹை வந்து கண்டினியூஸ் ஆச்சுது அப்படின்னா அதுவுமே இதுக்கு சிமிலர் ஆப்போசிட்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு சூப்பர்பான ஒரு பிரைஸ் அப்பு கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு பிரைஸ் அப்பு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது போக நமக்கு மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய பாசிட்டிவ் வந்து ஸோ இந்த 3 கேண்டில்ஸ் தான். ஸோ இந்த 3 கேண்டில்ஸோட இந்த 3 கேண்டில்ஸ் கண்டினியூஸா ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற வால்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. கரெக்டா? ஸோ ப்ராப்பர் வால்யூம். வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் டைப்போட நேம் என்ன அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்?
கேண்டில் ஸ்டிக் டைப் நேம் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த கேண்டில் ஸ்டிக் டைப்போட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் டைப் நேம்லாம் நமக்கு பார்த்தோன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவே நமக்கு தெரியல அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு புல்லிஷ் டைப்ல வரும். ஸோ புல்லிஷ் டைப்னா நமக்கு மார்க்கெட் மேலே போறதை இண்டிகேட் பண்ற ஒரு டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இது. ஸோ அதே மாதிரி நமக்கு செப்பரேட்டா இந்த ட்ரெண்டுக்கு மேல ஒரு கேண்டில் வச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சைனை பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்டா? நம்ம அதையுமே மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னது அப்படின்னா, ஒன்று இந்த ப்ரைஸ் டச் பண்ணணும், ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ் வரைய போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம டார்கெட் வந்து இந்த ஜோன் இல்லைன்னா இந்த லெவலை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வழக்கத்தை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸிங் வால்யூமு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 17 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் என்ன வைக்கலாம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ வச்சுக்கலாம், இந்த கேண்டிலோட ஹாஃப் த சைஸ் ஆஃப் த பாடியை கூட வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் வந்து அவங்களோட ஓன். ஸோ பி வந்து நமக்கு தொடர்ந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் சைனும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல நான் வந்து எஸ்டே பை பண்ணியிருந்தேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்குமே கான்ஃபிடென்ட்டா தெரில. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டு, நாளைக்கான மார்க்கெட்டு, ஸோ அடுத்து வர டேஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம அனாலிசிஸ் வந்து கரெக்டா தப்பான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வி ஆர் ப்ரெடிக்டிங். அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இங்க வேற கேப் இருக்கிறது. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல நமக்கு பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி ஒரு ஹியூஜ் ஒரு வால்யூம் வச்சு நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு. பட் இமிடியட் செல்லிங் கூட வரலாம். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இந்த 547 அப்படின்ற பிரைஸை வந்து டச் பண்ணும் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ இது வந்து நமக்கு நாளைக்கு இல்லைன்னா அடுத்து வர மார்க்கெட் டேஸ்ல இந்த லெவலை டச் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ இல்லைன்னா ராங்கா இருக்கோ அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு ப்ரெடிக்ஷன் ராங்கா போறப்ப நமக்கு என்ன தெரிய வரும்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸை கன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல டெய்லி வீடியோஸ்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னோட யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ. டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல வந்து கோர்சஸ் இருக்கு. வியூவர்ஸ் வந்து 2 to 3 times கேட்டிருந்தீங்க. ஸோ